10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.8 8வது கணக்கு பார்க்குறோம். குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. ஒரு கடிதத்திற்கான செலவு ரூ. 2 எனில் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்புவதற்கு ஆகும் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப குமார் என்பவர் முதலில் 4 நபர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த 4 நபர்களும் ஒவ்வொருவரும் 4 நபர்களுக்கு எழுதும் போது முதல் நபர் 4 நபருக்கு, இரண்டாவது நபர் 4 நபருக்கு, மூன்றாவது நபர் 4 நபருக்கு, நான்காவது நபர் 4 நபருக்கு எழுதுகிறார். இப்ப 4 × 4 16 நபர்களுக்கு எழுதுகிறார். இப்ப முதல் நபர் குமாரானவர் 4, அந்த 4 நபரும் சேர்ந்து 16 நபர்களுக்கு எழுதுகிறார்கள். அடுத்து அந்த ஒவ்வொருவரும் 4 நபர்களுக்கு எழுதும் பொழுது 16 × 4 ஆனது 64 நபர்கள்னு வரும். எனவே இந்த தொடர் வரிசையானது ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் அமையும். அப்ப அந்த பெருக்கு தொடர் வரிசையின் மதிப்புகளை நாம எழுதிடலாம். அதை SN குறிப்பிட்டுக்கலாம். முதலில் 4 நபர் பிளஸ், அடுத்து இந்த 4 நபர்களும் அடுத்த 4 நபர்களுக்கு எழுதும் பொழுது 4 × 4 16. அடுத்து இந்த 16 நபர்களும், அதாவது 4 × 4 மேலும் 4 நபர்களுக்கு எழுதும் போது 16 × 4 64 நபர்கள் வரை எழுதுகிறார்கள். இந்த தொடர் வரிசையானது 8 நிலைகளுக்கு தொடர்கிறது. 8 நிலைகள் வரை தொடர்கிறது. SN = 4 + 4 × 4 16 + 4 × 4 16 + 4 64 + எக்ஸெட்ரா 8 நிலைகள் வரை. இந்த தொடர் வரிசையில முதல் உறுப்பு A யின் மதிப்பானது 4, R என்பது 16/4 = 4, 4 என்பது > 1. 8 நிலைகள் வரை அப்படிங்கிறதுனால என்னோட மதிப்பானது 8. ஃபார்முலா எழுதிக்கலாம். SN = A × R⁻n−1/R−1. மதிப்புகள் ஒன்னொன்னையும் பிரதியிட்டலாம். எண்ணுக்கு பதிலாக 8. S8 = A யின் மதிப்பானது 4 × R ன் மதிப்பானது 4/n, எண்ணானது 8 - 1 R ன் மதிப்பானது 4 - 1. இதை சுருக்கலாம். இப்ப 4 × 4/8 ன் மதிப்பானது 65,536 - 1 4 - 1 ன் மதிப்பானது 3 = 4 பெருக்கல் மைனஸ் பண்ணிட்டோம்னா 65,535 / 3 கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3, 2 3 6, 1 3 3 மீதி 2, 8 3 24 மீதி 1, 4 3 12 மீதி 1, 5 3 15. ஸோ அப்போ 4 பெருக்கல் 21,845. 4 இதையும் பெருக்கிறப்ப மதிப்பானது 87,380. அப்போ 87,380 கடிதங்கள் 8 நிலைகளில் எழுதப்படுகின்றது. ஒரு கடிதத்திற்கு ஆகும் செலவு. ஒரு கடிதத்திற்கான செலவா கேள்வியில கொடுக்கப்பட்டுள்ளது ரூ. 2. ஒரு கடிதத்திற்கான செலவு ரூ. 2. மொத்தம் எழுதப்படும் கடிதங்களின் எண்ணிக்கையானது 87,380ங்கிறப்ப அந்த எண்ணை 2ஆல பெருக்கிக்கலாம். therefore கடிதம் எழுத ஆகும் மொத்த செலவு $87,380 பெருக்கல் 2ஆல பெருக்கிக்கலாம். 0 8 2 16 1 2 3 6 1 7 2 7 14 1 14 மீதி 1 8 2 16 1 17. ஸோ அப்போ மதிப்பானது ஆகக்கூடிய மொத்த செலவு ரூபாய் 1,74,760 ஆகும். தேங்க்யூ.